வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, விண்மீன் விழியில் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியற்காலை மெதுவாக புலர்ந்து கொண்டிருக்க, பறவைகள் தங்கள் வேலைகளை கவனிக்க சுறுசுறுப்பாக கிளம்ப, பனித்துகள்கள் தங்கள் புல் காதலனை தங்கள் எதிரியான சூரிய கதிர்கள் வருவதற்குள் பிரிந்து செல்ல வேண்டுமே என்ற ஏக்கத்தில் நிலவாக தேய்ந்து மறைந்து கொண்டிருந்தன. சென்னையில் புறநகரில் பணக்காரர்கள் மட்டுமே வசிக்கும் பகுதியில் இருக்கும் ஒரு பங்களா இன்னும் தன் துயிலில் இருந்து மீளாமல் சோம்பலாக எழுந்து கொண்டிருந்தது. அந்த பங்களாவின் முன்புற தோட்டத்தில் கம்பீரமாக வீற்றிருந்த குல் மொகர் மரங்கள் தங்கள் பூக்களை உதிர்த்து அந்த தோட்டத்தையே அலங்கரித்து கொண்டிருந்தன. தோட்டத்தின் பால்கனியில் அப்போதுதான் குளித்துவிட்டு புத்தம் புது மலராய் தன் தோகை போன்ற கூந்தலை விரித்து காய வைத்து கொண்டே அந்த இளம் காலையின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள் சௌஜன்யா. பெயரைப் போலவே அன்பும் கருணையும் அடுத்தவருக்கு உதவும் குணமும் நிறைந்தவள். அந்த குணத்தினால் தான் பெற்றோர் விரும்பாவிட்டாலும் அவளின் ஆசைக்காக அவர்களிடம் கெஞ்சி கொஞ்சி மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுத்தாள். மருத்துவ படிப்பை முடித்து கடைசி வருடம் ஹவுஸ் சர்ஜனாக பணியாற்றி வருகிறாள். இந்த வருடம் முடிந்துவிட்டால் அதன் பிறகு சௌஜன்யா எம்பிபிஎஸ், யாரையும் சீக்கிரமே தன் வசப்படுத்திவிடும் அழகும், யாரையும் எளிதில் நம்பிவிடும் குணமும் பிறவியிலேயே அமைந்ததாலோ என்னவோ கொஞ்ச நாளாக அவளை ஒரு தொல்லை துரத்தி கொண்டே இருந்தது. அழகை ரசித்து கொண்டிருந்தவள் அவளின் அன்பு தங்கை சைத்தன்யா அவளை சுசு சுசு என்று ஏலம் போட்டு அழைக்கவும் கவனம் கலைந்து திரும்பினாள். சைத்தன்யா இவளை விட 3 வயது குறைந்தவள். பிபிஎல் கடைசி வருடம் அடியெடுத்து வைத்திருக்கிறாள். இவளுக்கு நேர்மாறான குணம். யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ப மாட்டாள். கருணை விலை என்னவென்று கேட்காவிட்டாலும் அளவுக்கு அதிகமாக அவளிடம் இருந்ததில்லை. தேவை என்றால் மட்டுமே உதவுவாள். சௌஜன்யாவிடம் மட்டும் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பாள். நீ இப்படியே எல்லாருக்கும் அன்னை தெரசா லெவலுக்கு உதவி செய், எவனாவது இதை தவறா யூஸ் பண்ண போறான் பார் என்று. அதற்கு சௌஜன்யாவிடமிருந்து மென்மையான புன்னகை மட்டுமே பதிலாக கிடைக்கும் சைதன்யாவுக்கு. 2 பேரும் இரட்டையர் இல்லை என்றாலும் ஒரே மாதிரி முக அமைப்பு உடையவர்கள். இதனால் நெருங்கியவர்கள் தவிர மற்றவர்கள் நிறைய சமயம் ஏமாந்திருக்கிறார்கள். சைதன்யாவின் குரலில் திரும்பியவளுக்கு அவள் இன்னும் குளிக்காமல் கையில் காஃபி கப்புடன் இருந்தவளை பார்த்ததும் லேசாக முகம் சுளித்து, ஏய் என்னதிது, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி குளிக்காம காஃபி குடிக்க கூடாதுன்னு. காலேஜுக்கு நேரமாகல, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா என்று சொல்லிவிட்டு, எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட என்று கேட்டாள். அதுவரை காதை பொத்தி இருந்த கையை எடுத்துவிட்டு, அப்பாடா உன் அட்வைஸை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. உனக்கு சௌஜன்யான்னு பேர் வச்சதுக்கு பதிலா அன்னை தெரசான்னு பேர் வச்சிருக்கலாம். நான் குளிக்கிறது இருக்கட்டும், உன் அம்மா கூப்பிட்டாங்க, போய் என்னன்னு கேள் என்று கூறிவிட்டு, சூசு உன் பிங்க் கலர் சுடிதார் எடுத்துக்கிறேன் என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போய்விட்டாள். இது வெறும் தகவல்தான், எடுக்காதே என்று சொன்னால் கேட்கப் போவதில்லை. சௌஜோவும் எடுக்காதே என்று சொல்ல போவதில்லை. இருந்தாலும் சைத்துவின் இந்த குணம் நல்லதா கெட்டதா என்று வழக்கம் போல குழம்பிக்கொண்டே இடுப்பில் கை வைத்து சௌஜு முறைத்தவளை பாத்ரூம் நோக்கி போன சைத்து திரும்பி நின்று என்ன என்கிற மாதிரியான மனோபாவத்துடன் பார்க்க, உனக்கு என்று ஆரம்பிக்கும் போதே சைத்து, உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் என்னை சூசு சூசுன்னு கூப்பிடாதேன்னு என்று முடித்துவிட்டு அவளை நமட்டு சிரிப்போடு பார்த்து, என்ன இதைத்தானே சொல்ல போற, பாவம் நீயே எத்தனை தடவை தான் சொல்லுவ, நான் உன்னை இப்படித்தான் கூப்பிடுவேன், சூசு சூசு என்று கேலியாக மீண்டும் அவளை கூப்பிட்டு விட்டு சிரித்து கொண்டே பாத்ரூமில் நுழைந்தவளை பார்த்து, வாலு என்று முனகிக் கொண்டே சிரித்து கொண்டே கீழே இறங்கியவளுக்கு பேப்பர் படித்து கொண்டிருந்த அப்பா தாமோதரன் குட் மார்னிங்மா என்ற புன்னகையுடன் கூறினார். அவர் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர், மிகவும் நேர்மையானவர். அவரின் கை கரை படியாதது. அதனால் நிறைய ஊர்களுக்கு டிரான்ஸ்பர் என்ற பெயரில் தூக்கி அடிக்கப்பட்டு கடைசியாக சென்னை வாசியாகிவிட்டார். அவருக்கு அரசியல்வாதிகளின் குணங்கள் அத்துப்படி என்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு தன் பணியை தொடர்ந்தார்.
2 பெண்களுக்கும் மிகவும் அன்பான அப்பா. தன் பெண்களுக்கு தன் அனுபவத்தையே சிறந்த வாழ்க்கை பாடமாக சொல்லிக் கொடுத்து வைத்திருக்கிறார். புன்னகையுடன் அவருக்கு பதில் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அம்மாவை தேடிப் போனாள். சமையலறையில் வேலையாட்கள் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்க அவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த அபிராமி ஒரு காலத்தில் தாமோதரனின் செயலாளராக இருந்து காதலித்து அவரையே கைப்பிடித்த பின்னர் தன் வேலையை விட்டுவிட்டு தன் கணவரின் பின்னால் நின்று அவருக்கு உறுதுணையாக நின்று அவரை வெற்றி பெற வைத்தவர். தாமோதரனின் பணியில் நிறைய அரசியல் தலையீடுகள் தொல்லைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நிறைய சிரமம் ஏற்பட்டாலும் அதை தூசு போல துடைத்தெறிந்து உறுதியாக நின்ற பெண்மணி. வேலைக்காரர்களுக்கு அதை செய் இதை செய் என்று உத்தரவிட்டு கொண்டிருந்த அபிராமி சௌஜுவை கண்டதும் அவளின் ஈர கூந்தலை கோதிவிட்டு, என்னம்மா முடிய காய வைக்காம அப்படியே விட்டா தலையில நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலி வந்துடும். அடுத்த வருஷம் நீ ஒரு டாக்டர், ஆனா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கையே என்ற அக்கறையோடு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவளை பாத்ரூமுக்கு அழைத்து சென்று முடியை ஹீட்டர் போட்டு உலர்த்தி தளர பின்னி விட்டாள். சரிம்மா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு சைத்து சொன்னாளே, எதுக்குமா என்று கேட்டவளுக்கு பதில் சொல்லாமல் அதுவரை அமைதியாக இருந்தவள், நேத்து ரொம்ப நேரம் ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சதே, தூங்குனதே லேட் போல இருக்கு, இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்துட்டியே, ஏம்மா என்ற பதில் கேள்வி கேட்டார். இன்னைக்கு ஒரு மேஜர் ஹார்ட் ஆபரேஷன் இருக்கு, அதுக்கு இன்னைக்கு அசிஸ்ட் பண்ணணும், அதுக்கு தான் அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்றாள் விடாப்படியாக. அபிராமிக்கு அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் என்ன ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் வெடிக்கும் என்ற கவலையுடன் பயந்து கொண்டே அவளை வா என்ற ஹாலுக்கு அழைத்து சென்றாள். சௌஜுவுக்கு அவளின் செயல் புரியாமல் அவள் பின்னாலேயே செல்ல அபிராமி தாமோதரனின் முன்னால் அவளை நிறுத்தி, என்னங்க நீங்களே சொல்லுங்க என்ற பொறுப்பை அவர் தலையில் கட்டினாள். சௌஜுவுக்கு படிக்க வேண்டிய வேலை இருந்ததால் பொறுமை போய், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், அப்படி என்ன ரகசியம் சொல்ல போறீங்க, 2 பேரும் இப்படி போட்டி போடுறீங்க என்று உள்ளே எச்சரிக்கை மணி அடிக்க கேட்டாள். அவளுடைய பேச்சில் லேசாக சலிப்பும் எட்டி பார்க்க அதற்கு மேலும் அவளை சோதிக்காமல் தாமோதரன், சௌஜு இப்படி அவசரப்பட்டா எப்படி, வா இப்படி வந்து உட்காரு என்று அவளை தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு, அது வந்துடா, இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க என்றதும் ரீட்டா புயல் வந்து தூக்கி அடித்த மாதிரி அதிர்ச்சியானாள். என்னப்பா இது திடீர்னு சொல்றீங்க, நீங்க எப்ப எனக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்க, என்கிட்ட மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை, ஏதோ படிக்காத பெற்றோர் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வந்து செய்தியை சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கனே, படிச்சு முடிச்சு ஒரு 2 வருஷமாவது, நான் வேலைக்கு போன பிறகுதான் திருமணம் பத்தி யோசிப்பேன்னு, அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு என்று படபடவென்று பொறிந்தாள். அவளின் நியாயமான கோபத்தை கண்ட அபிராமி அவளை அமைதிப்படுத்தி, சௌஜு உன் ஆசையை நாங்க என்னைக்கு தட்டி கழிச்சிருக்கோம், நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா, இன்னைக்கு சாயங்காலம் வரப்போகிற வரனை நாங்க தேடி போய் பார்க்கல, உன் அப்பாவோட நண்பர் மூலமா வந்த வரன் இது. நேத்து மதியம் அவர் வந்திருந்த போது அவருக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான், பையன் நல்லா படிச்சிருக்கான், சொந்தமா பிசினஸ் பண்றான், அவனுக்கு அவன் அண்ணாவும் அண்ணியும் கல்யாணம் செய்யலாம்னு முடிவெடுத்து பெண் தேடுறாங்கன்னு சொன்னார் என்று முடிப்பதற்குள் சௌஜு குறுக்கிட்டு, எங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கா, வந்து பாருங்களேன்னு நீங்க சொன்னீங்களாக்கும் என்ற கடுகாய் பொறிந்தாள். இருடி, நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள நீயாகவே கற்பனை செய்துகிட்டா நாங்க என்ன செய்யறது என்ற பதிலுக்கு அபிராமி அவளை அதட்டினாள். அபி, நீ கொஞ்சம் அமைதியாரு, எதுக்கு குழந்தை அதட்டுற என்று அவர் அவளை அடக்க, பின்ன என்னங்க முழுசா சொல்றதுக்கு முன்ன இப்படி கோபப்பட்டா எப்படி விஷயத்தை சொல்லி முடிக்கிறது என்று சலித்து கொண்டாள். அவ என்ன சின்ன பிள்ளையா, வருங்கால டாக்டர், எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறா, நான் விஷயத்தை பக்குவமா சொல்றேன், நீ போய் வேலை கவனி என்று அவளை அனுப்ப, என்னமோ செய்யுங்க, நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு என்று முனகிக் கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றாள். அவள் சென்றதை புன்னகையுடன் பார்த்துவிட்டு, சௌஜு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன் அனுமதி இல்லாம நாங்க மாப்பிள்ளை தேட மாட்டோம், ஆனா இந்த மாப்பிள்ளை என் ஃப்ரெண்ட் வரதராஜன் கொண்டு வந்தது, அவனே தான் சொன்னான் நம்ம சௌஜுவுக்கு ஏத்தவனா இருப்பான்னு, நான் வேண்டாம்னு தான் சொன்னேன், அவன் தான் வந்து பார்க்கட்டும், பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம்னு சொன்னான், என்னாலையும் அதுக்கு மேல அவனை தட்டி பேச முடியல, அதான் சரின்னு வந்துட்டேன், பார்க்கட்டும், உனக்கு பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம், கோபப்படுறதுனால என்ன என்ன செய்ய முடியும் என்று மிகவும் மென்மையாக எடுத்து கூறினார். அவர் சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக கேட்டவள்
அப்பா நீங்க வர சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எனக்கு இதுல ஈடுபாடு இல்லைன்னு தெரிஞ்சே வர சொன்னது தான் தப்பா? சரி அவங்க வர்றாங்க. வந்து என்ன பார்த்துட்டு, அவங்களுக்கு பிடிச்சா உங்களால என்ன சொல்லி சமாளிக்க முடியும்? எனக்கு பிடிக்கலைன்னா, அப்புறம் அவங்க மனசு என்ன பாடுபடும்? இதுக்கெல்லாம் நாம ஏன்பா இடம் கொடுக்கணும்? அதுக்கு முன்னையே நீங்க என் பெண்ணுக்கு இப்போ திருமணம் செய்யற ஐடியா இல்லைன்னு சொல்லி இருக்கலாமே! என்று எங்கே தன் அப்பாவிடம் கோபத்தில் வார்த்தையை விட்டு விடுவோமோ என்று பயந்து, தன் கோபத்தை முடிந்த அளவு கட்டுப்படுத்திக் கொண்டு சற்று எரிச்சலாக சொன்னாள். தாமோதரனுக்கு அவள் சொன்னதே சரி என்றுதான் தோன்றியது. எல்லா பெற்றோரும் என்னதான் பெண்களின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்தாலும், கல்யாணம் என்று வரும்போது அந்த பெண்ணிற்கு நல்ல இடத்தில் இருந்து வரன் வந்தால் பெண்களின் விருப்பத்தை காலில் போட்டு மிதித்து அவர்களை கன்வின்ஸ் செய்யத்தானே முயற்சிக்கிறோமே தவிர அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லையே என்ற எண்ணம் அவர் உள்ளே எழுந்ததும் தானாக ஒரு பெருமூச்சு எழுந்தது. அவர் பதில் சொல்லாமல் பெருமூச்சு விடுவதை பார்த்து, அப்பா ப்ளீஸ் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்களேன் என்று கெஞ்சாத குறையாக கேட்டவளை பார்த்து, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நானும் ஒரு சராசரி அப்பாவாத்தான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒன்று செய், உன் விருப்பத்தை நானே அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனா நீ சாயங்காலம் அவங்க வரும்போது இருந்தா உன் ஆசையை எடுத்து சொல்ல எனக்கும் வசதியா இருக்கும். என்ன சொல்ற? என்று கேட்டார். சௌஜு இந்த மட்டும் புரிந்து கொண்டாரே அது போதும் என்ற அரைகுறை மனதோடு வரேன். ஆனா நீங்க வேறு மாதிரி பேசக்கூடாது என்று உறுதி வாங்கிக் கொண்டாள். அபிராமி அவர்கள் பேசி முடித்ததும் சரி மணியாச்சு சாப்பிட வாங்க என்று அழைக்க எல்லோரும் டைனிங் ஹாலுக்கு சென்றார்கள். அங்கே அமர்ந்திருந்த சைத்து முகத்தில் களையே இல்லாமல் வரும் சௌஜுவை பார்த்து, ஏய் சூசு உனக்கு என்னாச்சு? என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சுடிதார் போட்ட தேவதை மாதிரி இருந்த, இப்போ சுட்ட கத்திரிக்காய் மாதிரி இருக்க. வாட் ஹேப்பன்ட் என்று சீண்டினாள். இதுவே மற்ற நேரமாக இருந்தால் அவளிடம் வம்பிழுத்திருப்பாள். ஆனால் இப்போதைய மனநிலையில் அது முடியாமல் அவளிடம் மெதுவாக விஷயத்தை சொன்னதும், ஓ இதான் அபிராமி காலையிலேயே உன்னை கூப்பிட்டதுக்கு காரணமா? சரி உனக்கு பிடிக்கலைன்னா வெட்ட ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு வழவழா கொழகொழான்னு ஜவ்வு மாதிரி இழுக்கிற என்று சிரித்து கொண்டே கேட்டாள். அவளின் சிரிப்பு அந்த நேரத்தில் சௌஜவுக்கு இன்னும் எரிச்சலை தர, போடி நானே எரிச்சல்ல இருக்கேன் நீ வேற இன்னும் அதிகமாக்காத என்ற முகத்தை திருப்பி கொண்டாள். அவளின் எரிச்சல் சைத்துவுக்கு அவளின் கோபத்தை புரிய வைக்க அவளின் முகத்தை திருப்பி, ஓகே ஓகே கோபப்படாத, இப்போ உனக்கு கல்யாணம் வேணாம் அவ்வளோதானே. மாப்பிள்ளை பையன் வந்தா முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிடு எனக்கு இப்போ கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா இல்லைன்னு. அப்புறம் அவன் என்ன சினிமா ஹீரோவா உன் பின்னால வந்து உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு கெஞ்சுறதுக்கு, பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கும் என்று சொல்லிவிட்டு, எப்படிப்பா என்னோட ஐடியா என்ற அபிப்பிராயம் கேட்டாள். தாமோதரன் சௌஜுவை பார்த்துவிட்டு சைத்துவுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தார். உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சது தப்பா போச்சு. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் ஏடா கூடமா பேசுற என்று அவள் தலையில் லேசாக தட்டிவிட்டு அவள் தட்டில் சப்பாத்தியை வைத்து பன்னீர் மசாலாவை பரிமாறினார். அதை ருசித்துக் கொண்டே, பின்ன என்னம்மா நாங்க என்ன அந்த காலத்து பெண்களா? நாங்க 21ஆம் நூற்றாண்டு பெண்களாக்கும் என்று சுடிதார் காலரை இழுத்துவிட்டு கொண்டவளை பார்த்து அபிராமிக்கு சிரிப்புதான் வந்தது. போடி நீயும் ஐடியாவும், உனக்கு தைரியம் இருந்தா நீயே சொல்லேண்டி என்ற சௌஜு கடுப்படிக்க, ஹலோ மேடம் என்னை என்னன்னு நினைச்ச? நான் சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. அப்புறம் அபிராமிக்கும் கலெக்டர் சாருக்கும் தான் கோபம் வரும். என்னம்மா சூசு சொன்ன மாதிரி சொல்லிடலாமா என்ற கண்ணில் குறும்போடு கேட்டாள். தாமோதரன் அவளின் கேள்விக்கு மேலும் சிரிக்க, நீங்க சும்மா இருங்க, இவ எது பேசினாலும் நீங்க ரசிச்சு சிரிக்கிறதுனால தான் இவளுக்கு கொழுப்பு அதிகமா போச்சு என்று அதட்ட, சைத்து அம்மா சும்மா என்னையே குறை சொல்லாத, எனக்கு கொழுப்பு அதிகமானதுக்கு நீதான் காரணம் என்று சீரியஸாக குற்றம் சாட்டினாள். அபிராமிக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட, என்னடி சொல்ற, என்னால தான் கொழுப்பு அதிகமாச்சா என்று புரியாமல் கேட்டாள். ஆமா இங்க பாரு, நீ செஞ்ச பன்னீர் மசாலாவில் எவ்வளவு நெய் இருக்குன்னு, இந்த மாதிரி சாப்பிட்டா கொழுப்பு ஏறாம என்ன செய்யும் என்ற குறும்புடன் கேட்டவளின் தலையில் கொட்டி, உனக்கு ரொம்பத்தான் திமிர் அதிகமாயிடுச்சு. உன் அக்காவை பாரு எவ்வளோ அமைதி. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிட்டே இருக்க. எவன் வந்து உன் திமிர அடக்க போறானோ என்று சொல்லிவிட்டு ஒரு தாயாய் கவலைப்பட்டாள். அதை கேட்டு சைத்தோ பக பகவென்று சிரித்துவிட்டு, அட என் அப்பாவி அம்மாவே, ஏன் திமிர வரப்போறவன் அடக்கிறது இருக்கட்டும்,
அதுக்கு முன்னால அவன் திமிர நான் அடக்கிடுவேன். எனக்காக நீ கவலைப்படாத. வரப்போற இளிச்சவாயன நெனச்சு கவலைப்படு என்றாள் அலட்சியமாக. ஐயோ! இந்த பொண்ணு எந்த பேச்சு பேசுறாளே! உண்மையில வரப்போறவன் தான் இவகிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறான். ஐயோ பாவம்! எந்த மகராசி பெத்த அப்ராணியோ! என்று கவலைப்பட்டாள். அவள் அமைதியாக யோசிப்பதைக் கண்டு சைத்து நமட்டு சிரிப்புடன், என்னம்மா இப்பவே வரப்போற அப்பாவிக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? என்று கேலியாக கேட்டுவிட்டு, சரி சரி எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க? என்று கேட்டதும் அபிராமி அவசரமாக, சைத்து நீ அவங்க வரும்போது இருக்க வேண்டாம். அதனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நிதானமா வா என்றாள். ஏன் நான் இருந்தா என்ன? புரியாமல் கேட்டுவிட்டு தாமோதரனிடம் கண்ணாலேயே ஏன் என்ற வினாவை எழுப்பினாள். அவர் தெரியாது என்று லேசாக தோளை குலுக்க அபிராமி சௌஜுவின் மனது புரியாமல், மக்கு அக்காவை பார்க்க வரும் மாப்பிள்ளைகள் சில சமயம் தங்கையை பார்த்துட்டு அந்த பெண் தான் வேணும்பாங்க. அதுக்குத்தான் ஒரு வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருந்தா மற்ற பொண்ணுகளை மாப்பிள்ளை கண்ணு முன்னால நிச்சயமாகும் வரைக்கும் காட்ட மாட்டாங்க என்று விளக்கினாள். அதை கேட்டு சௌஜு பல்லை கடிக்க, சைத்து வாயில் சப்பாத்தியை வைத்திருந்தவள் அபிராமியின் விளக்கத்தில் விழுந்து விழுந்து சிரிக்க அவளுக்கு புரை ஏறிக்கொண்டது. தாமோதரன் அவள் தலையில் மென்மையாக தட்டி, மெதுவா சைத்து பார்த்து என்று அவள் குடிக்க தண்ணீரை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கி குடித்துவிட்டு கண்ணில் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, அப்பா இந்த கூத்து கேளுங்களேன், உங்க செயலாளர் சொல்றத. ஐயோ கடவுளே, எப்படிப்பா இவங்க செயலாளரா உங்ககிட்ட வேலை செஞ்சாங்க என்று மீண்டும் சிரித்தாள். அபிராமி அவளை முறைக்க, பின்ன என்னம்மா சௌஜு இந்த மாப்பிள்ளையே வேண்டாம்ங்கிறா, நீ என்னடான்னா என்னமோ அவளுக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணுங்கிற மாதிரியும் வரவனை விட்டா வேற வர அமையாத மாதிரியும் பேசுற. சரி அதை கூட விடு. பொதுவா பெண் பார்க்க வர்றவன் எந்த பெண்ணை பார்க்க வரானோ அந்த பெண்ணை பார்த்து பிடிக்குது பிடிக்கலைன்னு தானே சொல்லணும். அதுக்காக அவன் கண்ணு முன்னால வேற பெண் இருக்கக்கூடாதுன்னு மற்ற பெண்களை எதுக்காக மறைச்சு வைக்கணும்? அப்படி பார்க்க வர்ற பெண் கூட வேற பெண் இருந்தா அந்த பெண் தான் வேணும்னு கேட்குற. அப்படி நிச்சயமில்லாத மனசு உள்ள ஒருவனுக்கு ஏன் உங்க பெண்ணை கட்டி கொடுக்குறீங்க? அதுக்கு அப்படி என்ன அவசியம்? பெண்கள் என்ன சந்தையில விற்கிற மாடா? பல்ல பிடிச்சு பார்க்கறதும் முடி நீளமா கலரா நட ஒழுங்கா இருக்கா, இவளை விட அவ பெட்டரான்னு ஆராய்ச்சி செஞ்சு தேர்ந்தெடுக்க. இதுவே பெண்கள் நாங்க சொன்னா மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்குவாங்களா? இதெல்லாம் பெண் அடிமைத்தனமா இல்லையா? ஏமா நீங்க அந்த காலத்துல வேலை பார்த்தவங்க, நீங்களே இந்த மாதிரி பேசினா படிக்காத பெண்களோட நிலைமை என்ன என்று கேலியாக ஆரம்பித்து சற்று காரமாக கேட்டாள். அவளின் கேள்விக்கு ஏடா கூடமா கிண்டின் அல்வாவை வாயில் வைத்துக்கொண்டு பேச முடியாதவள் மாதிரி அபிராமி பதில் சொல்ல முடியாமல் திணற, தாமோதரன், என்ன அபி, நீ கிண்டின அல்வாவை நீயே சாப்பிட்டுட்டியா? இப்படி பேச முடியாம திணற? அதுக்குத்தான் என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசணும். பார் இப்ப ஏட கூடமா மாட்டிக்கிட்ட என்று கேலியாக அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லிவிட்டு சைத்துவிடம் திரும்பி, சைத்து என்னதான் படிச்சிருந்தாலும் அம்மானு வரும்போது சில பத்தாம்பசிலித்தனமான விஷயங்களை என்ன ஏதுன்னு ஆராயாம அப்படியே ஏத்துக்கிறாங்க நம்ம நாட்டு பொண்ணுங்க. அதுல உங்க அம்மா மட்டும் விதிவிலக்கா என்ற வக்காலத்து வாங்கினார். தாமோதரன் விட்டு கொடுக்காமல் பேசுவதை கேட்டு சைத்து சிரித்து, ஓகே ஓகே, உங்க ஆத்துக்காரியை விட்டு கொடுக்காம பேசுறீங்க, கோ அஹெட் என்று நையாண்டி செய்துவிட்டு, சரிப்பா வரப்போற மாப்பிள்ளையோட பேர் என்னப்பா? பேரை கேட்டா அதிருதா இல்ல ஸ்வீட்டா இருக்கா இல்ல அம்மாஞ்சியான்னு ஒரு முடிவுக்கு வரலாம் பாருங்க, அதான் கேட்குறேன் என்ற தன் கேள்விக்கு அவளே ஒரு விளக்கம் கொடுத்தாள். அதை கேட்டதும் சௌஜு அவளை கடுப்புடன் முறைத்து, இப்ப பேரு கேட்டு என்ன பண்ண போற? அதிருது குதிருதுன்னு உளறிக்கிட்டு சொந்தமா பேசு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது படத்துல இருந்து பஞ்ச் டைலாக்க சுட்டு பேசுறதே வழக்கமா போச்சு என்று அவள் பங்குக்கு கடுப்படித்தாள். அவளின் எரிச்சலான பேச்சை கேட்டு, ஐயோ என் செல்ல அக்காவே, நான் பேரைத்தானே கேட்டேன், அதுல ஏன் உனக்கு ஏக கடுப்பு? உனக்குத்தான் பிடிக்கலன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன? நாங்களாவது சுட்டு பேசுறோம், ஆனா நீ ஒரு நாளாவது என்ன மாதிரி பேசி இருப்பியா? எங்க ஒரு பஞ்ச் டைலாக் எடுத்து விடு பார்க்கலாம் என்ற சவால் விட்டாள். ஆமா ரொம்ப முக்கியம், மணியாச்சு சீக்கிரம் கிளம்பு என்று எழுந்து கை கழுவ அவள் சென்றதும் தாமோதரனிடம் மெதுவாக, அவ கிடக்குற, நீங்க சொல்லுங்கப்பா என்று கேட்டாள். அபிராமிக்கும் அதுவரை மாப்பிள்ளையின் பெயர் என்ன என்று தெரியாததால், ஆமாங்க எனக்கு கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு என்ற அவளின் ஆர்வத்தை பார்த்து சிரித்து கொண்டே வாஷ் பேசின் பக்கம் பார்வையை செலுத்திவிட்டு,
மாப்பிள்ளையோட பெயர் ரிஷி. எப்படி இருக்கு என்று ரகசியமாக கேட்டார். ஆ, பேரு சூப்பரா தான் இருக்கு. பேரை கேட்டாலே அதிருதுதான். ஆனா இருந்து என்ன புண்ணியம், நம்ம வீட்டுக்கு அவன் மாப்பிள்ளை இல்லைன்னு ஆயாச்சு. என்ன பண்றது என்ற பெரிய மனுஷி தோரணையில் புலம்பிவிட்டு எழுந்து சென்றவளை பார்த்து தாமோதரனும் அபிராமியும் ஒருத்தரை ஒருத்தர் ஆச்சரிய பார்வை வீசிக்கொண்டார்கள். இருவரும் கிளம்பி அம்மா அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வண்டியை எடுக்க சௌஜுவுடைய ஸ்கூட்டி பஞ்சராகி இருப்பதை பார்த்து எரிச்சலில் அதை எட்டி உதைப்பதை பார்த்து சைத்து சிரித்து, ஏய், உன் கோபத்தை ஏன் அதன்கிட்ட காட்டுற? வா, நான் உன்னை டிராப் பண்றேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு அப்பாவை கூப்பிட்டு வண்டியை பஞ்சர் ஒட்ட அனுப்ப சொல்லிவிட்டு இருவரும் டாட்டா காட்டிவிட்டு கிளம்பினார்கள். சௌஜு எதுவும் பேசாமல் அமைதியாக வருவதைக் கண்ட சைத்து, ஏன் சௌஜு, ரொம்ப மூட் அவுட்டா இருக்க? சாயங்காலம் பெண் பார்க்க வராங்கங்கிறது தான் உன் கோபத்துக்கு காரணமா என்ற கேள்வியை கேட்டு பதிலும் அவளே சொன்னாள். பின்ன என்ன தன்யா, நான் எத்தனை முறை இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு. அப்புறம் இவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்ப யாரையோ பெண் பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இப்ப தேவையில்லாத விளக்கம் சொல்லி இதெல்லாம் எதுக்கு என்று அவள் குரலில் அலுப்பும் எரிச்சலும் மேலிட சொல்வதை கேட்டு சைத்துவுக்கு அவளின் மனசு புரிந்தது. அவளும் எதுவும் பேசாமல் சௌஜுவை அவள் ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு அவள் கையை ஆதரவாக அழுத்தி, அக்கா, டோன்ட் வரி, உன் சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்பாவும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க. இது எதிர்பாராம நடந்துட்டது. இன்னைக்கு ஒரு சர்ஜரிக்கு அசிஸ்ட் பண்ணணும்னு சொன்னியே, அதை போய் முதல்ல சரியா செய். உன் டியூட்டி முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ஆ என்றாள் மென்மையாக. சரி, என் கிளாஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தவள் அங்கிருந்து கிளம்பாமல் நிற்பதைக் கண்டு, ஏய், நேரமாச்சுன்னா கிளம்பலையா என்ற சௌஜுவிடம், இன்னைக்கு காலையிலிருந்து நீ சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை. உன் சிரிப்பென்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாத சூசு என்று ராகம் போட்டு சொல்லிவிட்டு, முதல்ல நீ கொஞ்சம் சிரி, அப்பதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று அதற்கு மேல் அவள் மனசு விட்டு சிரிக்கவே மாட்டாள் என்று தெரிந்துதான் என்னவோ தீர்க்கதரிசி மாதிரி சின்ன குழந்தையாய் அடம் பிடித்தாள். சைத்து கேட்டதும் வெட்கத்துடன் சிரித்து, போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் என்று அழகாய் சிரிக்க சைத்து அவளின் சிரிப்பை ரசித்துவிட்டு வேண்டுமென்றே, நீ உம்மனா மூஞ்சியா இருந்ததே நல்லா இருந்தது என்று சீண்டிவிட்டு ஸ்கூட்டியை கிளப்பி கொண்டு போக சௌஜு சரியான வாலு என்று சிரித்து கொண்டே ஹாஸ்பிட்டல் வளாகத்தின் உள்ளே நுழைந்தாள். அடுத்த 10வது நிமிடத்தில் ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தவள் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை மறந்துவிட்டு டாக்டருக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்துவிட்டு அவர் வந்ததும் அவருக்கு உதவி செய்து கொண்டே கவனமாக கவனித்து கொண்டிருந்தாள். 2 மணி நேரம் போனதே தெரியாமல் அதிலேயே மூழ்கிவிட ஆபரேஷன் முடிந்ததும் அவளின் ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு அவளுக்கு ஏற்பட்ட சில சந்தேகத்திற்கு பதில் சொல்லிவிட்டு டீன் நகர்ந்ததும் இதற்காகவே காத்திருந்த மாதிரி அவள் தோழி நிகிதா அவளை நோக்கி பரபரப்புடன் ஓடி வந்தாள். அவளின் பரபரப்பை கண்டு, என்ன நிக்கி, ஏன் இப்படி ஓடி வர்ற? உனக்கு இன்னைக்கு அனாட்டமி கிளாஸ் ஆச்சே, அதை அட்டன் பண்ணியா என்று விசாரித்தாள். நிகிதா முதலில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, நான் கிளாஸ் அட்டன் பண்றது இருக்கட்டும், உனக்கு ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, அதை சொல்லி உன்னை காப்பாற்றத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவளை தரதரவென்று வேறு இடத்துக்கு கையை பிடித்து இழுத்து செல்லாத குறையாக அழைத்து சென்றாள். சௌஜுவுக்கு அவளின் பேச்சு செய்கை எதுவும் புரியாமல் அவள் கூடவே செல்ல நிக்கி அவளை லேபுக்குள் அழைத்து சென்ற கதவை மூடி அந்த கதவு மேலேயே சாய்ந்து கொண்டாள். அவளின் செய்கை சௌஜுவுக்கு உள்ளுக்குள் பயத்தை கிளப்ப அது வெளிப்படையாக முகத்தில் தெரிய, நிக்கி, சௌஜு, நாம பயந்தது நடந்துட்டது. உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன், யாருக்கும் அளவோட உதவி செய்யு. இப்ப பாரு, உன்னை எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டது என்று புரிந்தாள். அவள் விஷயத்தையே சொல்லாமல் பேசிக்கொண்டே போக சௌஜு பொறுமை இழந்து, ஐயோ நிக்கி, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல். நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன நடந்தது? என்ன ஆபத்து எனக்கு வரப்போறது? நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்குடி என்று விட்டால் அழுது விடும்பவள் போல கேட்டாள். என்னத்த சொல்றது என்று தலையில் அடித்து கொண்டு, கொஞ்ச நாளா உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி கொண்டு திரிஞ்சானே சூர்யா, நீ கூட மறுத்துக்கிட்டே வந்தியே என்றதும் சௌஜு முந்திக்கொண்டு, ஆமா, நேத்து கூட என்கிட்ட வந்து நான் அவனை காதலிக்கலைன்னு
சொன்னா தற்கொலை செய்து கொள்வேன்னு மிரட்டினான். நான் அவனுக்கு மண்டையில ஏறும்படி புத்தி சொல்லிட்டு வந்தேன். அவனுக்கு என்ன இப்போ? என்று புரியாமல் கேட்டாள். அந்த மாதிரி மண்டைக்கெல்லாம் உன் புத்திமதி ஏறாது. உனக்கு என்ன பெரிய அன்னை தெரசாங்கிற நெனப்பா? என்று மீண்டும் பொரிய. சௌஜு பொறுமை இழந்து, நிக்கி, நீ இன்னும் விஷயத்துக்கே வரல. சூர்யாக்கு இப்ப என்னாச்சு? என்று வெடித்தாள். அவனுக்கு என்னவா? சரியா போச்சு. அந்த முண்டம் நீ சொன்ன புத்திமதியை காத்துல பறக்க விட்டுட்டு போய் தூக்குல தொங்கிட்டது என்றதும் தான் தாமதம். என்ன? என்று அலறலாக கேட்டதும் நிக்கி அவள் அருகில் வந்து, ஷ், சத்தம் போடாத, யாருக்காவது கேட்டுற போகுது என்று அவளை அடக்கிவிட்டு, அவன் அண்ணன் தான் அவனை பார்த்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. எவ்வளவோ போராடியும் பலன் இல்லாம கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இறந்துட்டான் என்று சொல்லி முடித்ததும், அதுவரை கண்ணில் பயத்தோடு கேட்டு கொண்டிருந்தவள் அவன் இறந்து விட்டான் என்றதும் தன் சக்தியெல்லாம் வடிந்த மாதிரி அப்படியே மடங்கி சரிந்து அமர்ந்தாள். கண்களில் கண்ணீர் ஆறாக வழிந்தோட பார்வை ஒரே இடத்தில் நிலை குத்தி போயிருப்பதை கண்ட நிக்கிக்கு அவளின் நிலைமை பயத்தை அளித்தது. அவளை உலுக்க சௌஜு பிரம்மை பிடித்தவள் மாதிரி இருப்பதை பார்த்து பயந்து போய் அவள் முகத்தில் தண்ணீர் எடுத்து வந்து தெளித்தாள். தண்ணீர் தெளித்ததும் சுய உணர்வுக்கு வந்தவள் மாதிரி நிக்கியை பார்த்து அழுகையினோடே, எனக்கு சூர்யாவை பார்க்கணும் நிக்கி என்று சொன்னதும், நாசமா போச்சு, அவன் இறந்ததுக்கு காரணம் நீதான்னு அவன் அண்ணன் ஆளுங்களை வச்சு தேடிக்கிட்டு இருக்கான். அது தெரிஞ்சுதான் நான் ஓடி வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயும் தேடி வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்குள்ள நீ இங்கிருந்து கிளம்பு என்று அவளுக்கு நிலைமையை சொல்லி கிளம்ப சொல்லி அவசரப்படுத்தினாள். ஆனால் சௌஜு கொஞ்சமும் அங்கிருந்து நகராமல், எப்படி நீ நான் போக முடியும்? நான் அவனை ஒன்றும் செய்யலைனாலும் அவன் இறப்பதற்கு நான் காரணமாகிட்டனே. அவன் முகத்தை கடைசி ஒரு தடையாவது பார்த்துட்டு போறனே என்று அழுது கொண்டே கெஞ்சினாள். நிக்கிக்கு அவளின் அழுகை மனதை கரைய வைத்தாலும் இறந்தவனின் சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர்கள் கையில் இவள் கிடைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள். முதலில் இவளை இங்கிருந்து கிளப்பறதுதான் நல்லது என்று முடிவெடுத்தவள் இனி சௌஜுவிடம் பேசி பலன் இல்லை என்று நினைத்தவள் சைத்துவுக்கு போன் செய்தாள். நிக்கிக்கு சைத்துவை ரொம்ப பிடிக்கும். சௌஜுவுக்கு நேர் மாறான குணம் கொண்ட அவளிடம் நிக்கிக்கு எப்பவுமே ஒரு ஒட்டுதல் உண்டு. அவள் வந்தால்தான் இந்த சூழ்நிலையில் சௌஜோவை காப்பாற்ற முடியும் என்று ஆணித்தரமாக நம்பியவள் அவளை அழைத்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லி போனை வைத்தாள். அதற்குள் வெளியே சத்தம் கேட்க வெளியே எட்டி பார்த்த நிக்கி சூர்யாவின் அண்ணனுடைய ஆட்கள் சௌஜோவின் பேரை சொல்லி விசாரித்து கொண்டிருக்க நிக்கிக்கு இதயமே எகிரி வாய் வழியே வந்துவிடும் போல் துடித்தது. அழுது கொண்டிருந்த சௌஜோவை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் வேறு ரூமில் வைத்த கதவை சாத்திவிட்டு மீண்டும் சைத்துவுக்கு கால் செய்ய ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்து கொண்டிருந்த சைத்து அவர்கள் இருக்கும் இடம் கேட்டு வந்து சேர்ந்தாள். ஏற்கனவே விஷயத்தை சொல்லி இருந்ததால் சைத்து அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் பரிதாபமாக அழுது கொண்டிருந்த சௌஜுவிடம் நெருங்க அவளை கண்டதும் தன்யா என்ற தாயை கண்ட கன்று போல் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். அவளை ஆதரவாக அணைத்து முதுகை தட்டி கொடுக்க, நிக்கி, சைத்து, இனிமே இவ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இவளை யாருக்கும் தெரியாம முதல்ல அழிச்சுக்கிட்டு போ என்றதும் சைத்துவும் சைஜோவை தன்னிடமிருந்து விலக்கி கண்ணீரை துடைத்து, அக்கா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், முதல்ல கிளம்பு என்றாள். இல்ல தன்யா, எனக்கு அவனை ஒரு தடவை பார்க்கணும். நான் எந்த தவறும் செய்யல, அவங்க கிட்ட சொல்லணும். நான் யாரையும் கொல்லல தன்யா என்று மீண்டும் மீண்டும் அழுகிற அவளை தேற்ற முடியாமல் தவித்தவள் அடுத்த நிமிடமே அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு பின்பக்கமாக அழைத்து சென்றாள். வண்டி சாவியை நிக்கியிடம் கொடுத்து பின்பக்கமாக வண்டியை கொண்டு வர சொல்லி இருந்ததால் அவள் கொண்டு வந்து நிறுத்தியதும் சௌஜோவை ஏற்றிக்கொண்டு நிக்கிக்கு நன்றி தெரிவித்தாள். இருக்கட்டும் சைத்து, நீ முதல்ல கிளம்பு, பத்திரமா அழைச்சுக்கிட்டு போ. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி இங்க இருக்கிற சூழ்நிலையை தெரிவிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க உங்க வீட்டு முகவரி கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம். அதனால வீட்டுக்கு போகாத, ஜாக்கிரதை என்று எச்சரித்து அனுப்பி வைத்தாள். சைத்தவுக்கு முதலில் வீட்டுக்கு செல்லாமல் எங்கு செல்வது என்று குழப்பமாகத்தான் இருந்தது. ஒரு இலக்கில்லாமல் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தவள் மூளைக்குள் பளிச்சென்ற மின்னல் போல அவளுடைய தோழி சஹானாவின் நினைவு வர வண்டியை அவள் வீட்டுக்கு திருப்பினாள். அவளுக்கு போகும்போதே போன் செய்து விஷயத்தை கூறிவிட அவள் தன் டிஐஜி தந்தையுடன் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள்.
சஹானா வீட்டை அடையும் வரை சௌஜு தான் எங்கே போகிறோம் என்று கூட தெரியாமல் சூர்யாவின் முடிவை நினைத்து சோகத்தில் இருந்தவள் தங்கள் வீட்டுக்கு செல்லாமல் வேறு யார் வீட்டிலோ வண்டியை நிறுத்தியவுடன் சைத்துவை கேள்வியோடு நோக்கினாள். அவளின் பார்வைக்கு பதில் சொல்லும் விதமாக அவள் கையை ஆதரவாக அழுத்தி, பயப்படாதக்கா, முதல்ல உள்ளவா, ஏன் இங்க வந்தேன்னு சொல்றேன். இது என் ஃப்ரெண்டோட வீடுதான். அவ அப்பா ஒரு டிஐஜி என்று சொல்லிக்கொண்டே வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினாள். உயரமான ஒருவன் கதவை திறந்து, யார் நீங்க என்றான் கேள்வியாக. அவனை புரியாமல் பார்த்துவிட்டு அவனுக்கு பதில் சொல்லாமல் சைத்துவின் பார்வை அவனை தாண்டி சென்றது. கதவை திறந்தவனின் பார்வை ஒரு அலட்சியத்தோடு இருவரையும் அலச, அதற்குள் சஹானா வேகமாக வெளியில் வந்து இருவரையும் வரவேற்றாள். அப்போதும் அவன் கேள்வியாக நோக்க, சஹானா, அண்ணா, இவன் என் ஃப்ரெண்டு சைத்தன்யா, அவங்க அவளோட அக்கா என்று அறிமுகப்படுத்திவிட்டு, இவர் என் அண்ணா விஜேஷ் என்று கூறிவிட்டு, நீங்க உள்ள வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.